இங்க விஜயாவுமே பார்வதிட்ட பேசினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மறுபடியும் 2 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருச்சான். இந்த மாதிரி பார்வதி சொன்னா அவளோட பீரோல தான் பணம் இருந்திருக்கு, அவ தான் சரியா செக் பண்ணாம விட்டுருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இது கேட்டோன்னு முத்துக்கு பயங்கரமா டவுட் ஆகுது. என்னமா சொல்றீங்க, திடீர்னு காணாம போச்சுன்னு சொல்றீங்க, திடீர்னு கிடைச்சிச்சுன்னு சொல்றீங்க, என்ன இது, எதை நம்புறது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு இருக்க அண்ணாமலையும், என்ன விஜயா நீ உண்மையை தான் சொல்றியா, உண்மையிலுமே பணம் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப விஜயாவே இருந்துகிட்டு, இப்பதான் பார்வதி கால் பண்ணி சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட முத்துக்கு பயங்கரமா டவுட் ஆகுது. அதே நேரத்துல மீனாவுமே முத்துக்கிட்ட போயிட்டு, என்னங்க சொல்றாங்க, உண்மையிலுமே அந்த பணம் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ முத்துமே ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல மீனா எனக்கு ரொம்பவே டவுட்டா இருக்கு இந்த விஷயத்துல. ஏன்னா அன்னைக்கு நான் அவங்க கிட்ட போய் தனியா பேசுறப்போ அவங்க ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. 2 லட்ச ரூபாய் தொலைச்சிட்டேன், இந்த மாதிரி யார் எடுத்தானே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 2 லட்ச ரூபாய் பணத்தை அவங்க அந்த பீரோ ஃபுல்லா தேடாம இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வச்ச இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு எப்படி அந்த பணம் போகும்? இதுக்காக கண்டிப்பா நம்ம இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு இங்க முத்துமே யோசிக்கிறாரு. பட் இருந்தாலும் ஃபேமிலி முன்னாடி அதை காட்டிக்காம இப்போ போல எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்காக வெளியில கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ரோகிணியுமே, அப்பா ஒரு பெரிய பிரச்சனைல இருந்து தப்பிச்சிட்டா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதே நேரத்துல இங்க முத்துவுமே இருந்துகிட்டு அவரோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் பார்வதியோட வீட்டுக்கு அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக போறாரு. அப்ப பார்வதியை பார்த்து, என்னாச்சுமா பணம் காணும், நீங்க திடீர்னு கிடைச்சிருச்சுன்னு சொல்றீங்க, உண்மையிலுமே பணம் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இந்த பக்கம் பார்வதியுமே இருந்துகிட்டு, ஆமா தம்பி உண்மையிலுமே பணம் இருந்திருக்கு, நான் தான் சரியா செக் பண்ணாம விட்டுருக்கேன், நான் பீரோல மேல வச்சதான் நினைச்சிருக்கேன், ஆனா பீரோல பார்த்தனா கீழே இருக்கிற ஃப்ளோர்ல கபோர்ட்ல வச்சிருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட முத்துவுமே இருந்துகிட்டு, நீங்க எப்பவுமே ஞாபக மருதி உங்களுக்கு அதிகமா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பார்வதியுமே, இல்ல எனக்கு ஞாபக மருதியே வந்தது கிடையாது, ஆனா இந்த டைம் தான் எப்படியும் நான் கன்ஃபியூஸ் ஆகி வச்சுட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல டவுட் இருந்த முத்துவுமே டைரக்டா, இங்க பாருங்க எனக்கு என்னமோ நீங்க சொல்றத பார்த்தா நம்புற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றப்போ, இங்க பார்வதியுமே, இரு முத்து நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையுமே எடுத்துட்டு வந்து இந்த பக்கம் முத்துக்கிட்ட காட்டுறாங்க. முத்துவுமே அந்த பணக்கட்டை திருப்பி திருப்பி பாக்குறப்பவே கண்டுபிடிச்சிடுறாரு, இது கண்டிப்பா நம்ம வக்கீல்கிட்ட கொடுத்த பணம் கிடையாது, இது வேற ஒரு 2 லட்சம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. உடனே முத்து டைரக்டா பார்வதி கூப்பிட்டு, இங்க பாருங்கம்மா முதல்ல நடந்தது என்னங்கிறத எனக்கு தெளிவா சொல்லுங்க, நீங்க உண்மையை சொல்லுங்க, இந்த பணம் யாருது, இது கண்டிப்பா நான் கொடுத்த பணம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்வதியுமே இருந்துகிட்டு, இல்லப்பா இதே பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சமாளிக்க ட்ரை பண்றாங்க. அப்ப முத்துவுமே இருந்துட்டு, இங்க பாருங்க நான் வக்கீல்கிட்ட கொடுத்தது 5 லட்சம், அந்த 5 லட்ச ரூபாய் கட்டுலையுமே ஒவ்வொரு கட்டுலையுமே செல்வம்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஏன்னா நானும் மீனாவும் சேர்ந்துட்டு தான் அந்த எல்லா பணத்தையும் கட்டும் போது அதுல செல்வம்னு சொல்லி எழுதி வச்சிருந்தோம். நம்ம பணங்கிறது நம்ம தெளிவா தெரியணுங்கிறதுக்காக அதை ஒரு அடையாள வார்த்தையா நாங்க யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த பணம் இது இல்ல, இது கண்டிப்பா வேற யாரோ கொடுத்துருக்காங்க, நீங்க ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. உடனே இங்க பார்வதியுமே இருந்துட்டு, என்ன மன்னிச்சிருப்பா, ஆனா நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன், ஆனா இந்த விஷயம் எந்த காரணத்தை கொண்டு வெளியில தெரியக்கூடாது, இது விஜயாக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டவொன்னே முத்துவுமே, சரிம்மா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி ரோகிணி தான் வந்தாங்க, வந்துட்டு இந்த மாதிரி பணம் காணாம போச்சு, கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி நான் ஒரு 2 லட்ச ரூபாய் தரேன், பணம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நீங்க அத்தாட்ட சொல்லிருங்க, ஏன்னா அவங்க கேஸ் கோர்ட்டுன்னு போயிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம், அந்த பணம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, 2 லட்ச ரூபா ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி தன்னோட பணத்தை 2 லட்ச ரூபாய இந்த மாதிரி அத்தை கிட்ட சொல்லி கொடுத்துருங்கன்னு என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னு முத்துக்கு சரியான டவுட், என்ன இது, இந்த பார்லர் மேடம் இந்த அளவுக்கு நல்லவங்களா கிடையாது, அது மட்டும் இல்லாம 2 லட்ச ரூபா கொடுக்குற அளவுக்கு அவங்ககிட்ட இது பணம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பார்வதியுமே இங்க ரோகிணியை பத்தி அவர் பணக்கார விட்டு பிள்ளை அப்படிங்கறத நிரூபிக்கிற மாதிரி இந்த மாதிரி விஜயோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக 2 லட்ச ரூபா போனாலும் பரவாயில்ல, அது மட்டும் இல்லாம என்னையும் பிரச்சனைல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் இதை பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்துவுமே ரொம்பவே டவுட் ஆயிட்டு, இங்க பாருங்க இந்த மாதிரி பார்லர் மேடம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அவங்க 2 லட்ச ரூபாய் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப நல்லவங்களும் கிடையாது, நீங்க தெளிவா சொல்லுங்க, பணம் காணாம போனப்போ வேற யாராவது உங்க வீட்டுக்கு வந்தாங்களா அப்படின்னு கேட்கிறப்போ, ஆமா இந்த மாதிரி ரோகிணி வந்திருந்தா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பக்கம் முத்துவுமே இன்னுமே ஷார்ப்பா, இங்க பாருங்க ரோகிணிக்கு இந்த பணம் 2 லட்சம் இங்க இருக்கிறதா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறப்போ, பார்வதியுமே இருந்துகிட்டு, ஆமா அவளுக்கு தெரியும், சொல்லப்போனா நான் தான் வாய் தவறி உளறிட்டேன், அதுக்கப்புறம் அவட்ட இந்த மாதிரி எங்க அத்தை அப்படி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப நேரமா பிரச்சனை பண்ணிட்டே இருந்தா, நான் தான் நீ வா உங்க அத்தை கண்டிப்பா பணம் வாங்கிட்டு தான் சைன் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டு டைரக்டா அந்த பணத்தையுமே காட்டிட்டு தான் அதுக்கப்புறம் நான் பணத்தை ரிட்டர்ன் வச்சுட்டு அவட்ட நிரூபிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க முத்துக்கு தெளிவா புரிஞ்சிருது, அப்ப பணம் இருக்கிற இடம் கண்டிப்பா ரோகிணிக்கு தெரிஞ்சிருக்கு, அப்போ ரோகிணியை தவிர வேற யாராலையும் அந்த பணத்தை எடுத்துக்க முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அடுத்த கேள்வியா பார்வதி கிட்ட, அதுக்கப்புறம் ரோகிணி வந்தாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமாப்பா வந்தா, இந்த மாதிரி எங்களுக்கு ஸ்வீட் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா, சொல்லப்போனா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி பியூட்டிஷியன் ஒர்க்குக்காக போயிருந்தாலாம், அங்க நிறைய ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விஜயாக்கு கொண்டு வந்து கொடுத்தா, நாங்களாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பக்கம் ரோகிணி அப்ப மேல போனாங்களா அப்படின்னு கேட்கிறப்போ, ஆமாப்பா போன் பேசும்போது சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லி மேல போனா அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. இதை கேட்ட முத்துக்கு தெளிவா புரிஞ்சிருது, இந்த மாதிரி பார்லர் மேடம் தான் அந்த 2 லட்ச ரூபாய் திருடி இருக்காங்க, இது பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் 2 லட்ச ரூபாய் வேற எங்கேயோ இருந்து கடன் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தான் பெருந்தன்மையா கொடுக்குற மாதிரி நினைச்சிட்டு இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 லட்ச ரூபாய் ஏன் அவங்க கொடுக்கணும், ஒருவேளை இதுக்குள்ள வேற ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குமா, இதுக்காக பார்லர் மேடம் இந்த அளவுக்கு கடன் வாங்கி 2 லட்ச ரூபாய் செலவு பண்ற அளவுக்கு இந்த விஷயத்தை இவ்வளவு முக்கியமா நினைக்கிறாங்க, அப்பனா
ஒருவேளை இது மலேசியா மேட்டரா இருக்குமோ? ஏன்னா அம்மா வந்து மலேசியா போகணும் டிக்கெட் போடுங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்றப்போ இங்க ரோகிணி மேடமோட முகமே சரியில்லை. ஒருவேளை அவங்க மலேசியா போனா மாட்டிக்குவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல இப்படி பண்ணியிருப்பாங்களோ? அப்பனா அவங்களோட அப்பா உண்மையிலுமே மலேசியால இருக்க மாட்டாரோ? அப்பனா என்ன இது? இது பயங்கரமா வந்து இடிக்குதே. எனக்கு என்னமோ ரோகிணி மேடம் வேற ஏதோ பெருசா ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவுமே ரோகிணி மேல தன்னோட முழு டவுட்டையுமே வைக்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம் எங்க ரோகிணியுமே தான் மேல எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போதைக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம். இந்த 2 லட்சம் ரூபாய் கடனை கூடிய சீக்கிரத்துல அடைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காங்க.